ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது, அவன் ஆசீர்வாதம் பெருகும் பொழுது, மகிமை பெருகும் பொழுது, செல்வம் பெருகும் பொழுது, பொருளாதாரம் பெருகும் பொழுது அவனை குறித்து நீ பயப்படவே பயப்படாதே. ஏன்னா அவனால் வாழ்நாள் முழுவதும் அது அவனுக்கு நிலையானது அல்ல. அந்த மகிமை அவனை பின்பற்றுவதும் கிடையாது. அதனால அவன் மரித்தால் அவன் ஒன்றும் கொண்டு போவது கிடையாது. ஆகினால இந்த உலகத்துல இந்த ஐஸ்வர்யம் என்பது நிச்சயமானது அல்ல. அது யார் இடத்துல போகும், யார் வேணாலும் வரும். அதனால அதை குறித்து என்ன செய்யாத, பயப்படவே பயப்படாத. ஏன்னா உனக்கு வறுமை வருதா, உனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வருதா, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் குறைவு ஏற்படுதா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் குறைவு ஏற்படுதா, அது எப்பொழுது வருகிறது, ஏன் வருகிறது என்று நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று அதை கவனமாக கேட்பீர்கள் என்றால், அதற்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.